ஆதன் மீடியா தயாரிக்க இருக்கும் வெப் சீரிஸ் மற்றும் கான்செப்ட் வீடியோகளுக்கு 18 முதல் 32 வயது வரை நிரம்பிய ஃபீமேல் லீட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தேவை. தகுதியானவர்கள் ss@adan.in என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் புகைப்படம் மற்றும் விவரங்களை அனுப்பவும். ஜென்ரலாக நம்ம இந்த ஆங்கிளில் இப்படி சொல்லுவோம், அதுக்குள்ள அவங்க போஸ்ட் உடனே கிரியேட்டிவ் ஏதாவது சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆப்பிள் வச்சு கொஞ்சம் கடிச்சிட்டு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் செக்ஸியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவோம் நம்ம. அண்ட் அவங்களுடைய மரணம் என்னதான் சார் நடந்தது? இல்லை, அதுதான் அது என்ன புரியாத புதிராக தான் இருக்குது. அது லோ பேக்ரவுண்டில் வந்தவங்க எப்படி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும், ஆனால் ஒரு டியூட்டரை வச்சு பிரமாதமாக இங்கிலீஷ் பேசுவாங்க. எல்லாம் அசந்து போயிருக்கேன் நான்லாம். அதான் சொல்ல, அதே மாதிரி காஸ்டியூம் சென்ஸ் வந்து எல்லாரும் செக்ஸியாக தான் காட்டுறாங்க. நம்ம ஏன் வந்து அவங்க சாரியோட ஒரு ஹோம்லியாக காட்டணும் கூடாது அப்படின்னு, இதெல்லாம் தான் அவங்களுக்கு என் மேலே ஒரு பெரிய மரியாதை வந்தது. தமிழகத்தில் மறக்க முடியாத ஃபோட்டோக்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா இளையராஜா சாருனுடைய ஸ்கோர் ஷீட்லேயே இந்த ஃபோட்டோஸ் தான் நிறைய வரும். ஸோ அப்படிப்பட்ட ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவை எடுத்த தருணம் எப்படி இருந்தது சார்? இல்லை, இது என்னென்னா இளையராஜா ஜென்ரலாகவே ஏதாவது எடுத்துகிட்டே இருப்பேன் நான். இல்லை, பாரதி ராஜா வந்து நம்ம என்ன சொல்கிறது, அவர் ஒரு லெஜெண்ட். தமிழே அமுதே வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் சினிமா வழங்கக்கூடிய ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பிரசித்தி பெற்ற புகைப்பட கலைஞர் ஸ்டில்ஸ் ரவி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். ஏறக்குறைய 40 ஆண்டு காலத்திற்கு மேல மிகப்பெரிய அனுபவத்துடையவர். தமிழ் திரையுலகத்துல இன்றைக்கு முன்னணி நட்சத்திரங்களாக விளங்கக்கூடிய பல நட்சத்திரங்களை புகைப்படம் எடுத்தவர். நாம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய அநேக புகைப்படங்களை எடுத்தவர் இவர்தான். அது மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகத்துல பல நட்சத்திரங்களை வெளிவர, பல நட்சத்திரங்கள் திரைக்கு வர காரணமாக இருந்ததும் இவர்தான். இவரோடு பேசி தெரிந்து கொள்வதற்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. இன்னைக்கு அவருடைய புகைப்படங்களை வைத்து, இந்த புகைப்படம்லாம் இவர் தான் எடுத்தாரா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு டவுட்டா இருக்கும். அந்த மாதிரியான மிக மிக வைரல் போட்டோஸ், அன்சீன் போட்டோஸ். இன்னைக்கெல்லாம் சார் ஒரு படத்துல ஒர்க் பண்ணார்னா இப்படி கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் சார் கிட்ட இருக்கு. அவருடைய போட்டோஸ் எல்லாமே, அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி சார், நல்லா இருக்கேன் சார். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய போட்டோஸ், நிறைய போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோஸ் வச்சு பேசினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் சார். எப்படி சார் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி சார் யோசிச்சு? இல்லை, எனக்கு எதான் சொல்லணும், நான் ஃபோட்டோகிராஃபர்லேயே 10 இருக்கக்கூடாது, நம்பர் 1 இருக்கணும்னு ஒரு எண்ணம் கொண்டவன். அதனால் என்னென்னா, நான் வந்து எது எடுத்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கணும், எல்லாரும் எடுக்கிற அதே ஆங்கிள் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஐடியாவில் நான் எடுப்பேன் ஜென்ரலாகவே. அப்படி போகும்போது ஏதாவது எனக்கு வந்து இந்த தேடுதல் நிறைய இருக்கும். ஏதாவது வித்தியாசமாக கிடைக்குதா, கண்ணில் படுதாகணும். அப்படி பார்த்தா இந்த மாதிரி கமலா அந்த டச்சப் அப்படி கொடுக்கும்போது அதில் அவரோட இமேஜ் தெரிஞ்சாது. டக்குன்னு போய் நான் அதை வந்து சொல்லாமல் ஆக்சுவலாக எடுத்துட்டேன். நான் இந்த மாதிரி நிறைய எடுப்பேன். என்னோட இதுவே உங்களை வந்து கேண்டிட் போட்டோகிராஃபியோட பிதாமகனே சொல்லலாம். நீங்க நிறைய இப்போ இன்னைக்கு கேண்டிடேட்னு சொல்றாங்க. அன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு பேர் கிடையாது. இன்னைக்கு அதுக்கு பேர் கொடுத்து கேண்டிடேட்னு சொல்றாங்க. அன்றைக்கே வந்து நான் இப்போ பாலச்சந்தர் சார் எல்லாம் அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு ஆக்சுவலாக வேற ஏதாவது தான் ஃபோட்டோகிராஃபர். அதுக்கு என்ன வந்து ஸ்பெஷல் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எடுன்னு சொல்ல, நான் அந்த அவங்க இப்படி பேசுகிற மாதிரி அது மாதிரி ஆக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமான இதெல்லாம் எடுத்து கொடுத்தேன். அப்போவே இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்தோம். பட் அப்போ அதுக்கெல்லாம் பேர் கிடையாது. இது மாமூல் எல்லா ஃபோட்டோகிராஃபியோட சேர்த்து அதுவும் ஒரு ஃபோட்டோகிராஃபி, அவ்வளோதான்ற மாதிரி இருந்தது. அண்ட் மிக மிக வைப்ரண்டான சில ஃபோட்டோஸும் எடுத்திருக்காரு சார். இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிறது, மாடலிங் ஃபோட்டோ ஷூட் அப்படின்றது, இல்லை போல்டு ஃபோட்டோ ஷூட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் இருக்கலாம். பட் சில்க் ஸ்மிதா மேம், இவங்களை வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கீங்க. ஆமாம், இந்த ஃபோட்டோ இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது ஆக்சுவலாக என்னென்னா, அவங்க வீட்டில் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக எடுக்கிறது. அவங்க கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தாங்கன்னா அருமையான டேஸ்ட் உள்ள லேடி. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப லோ பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க இருந்தாலும் எப்படி இந்த டேஸ்ட் வந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அவங்க அதனால் என்ன இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரெஸ் ரெடி பண்ணாங்கன்னா என்னை கூப்பிடுவாங்க ஃபோன் பண்ணி, ரவி வாங்க செல் எடுக்கணும். அப்புறம் வீட்டுக்கு போய் எடுப்போம். எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி இது பண்ணுவாங்க. பட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து, ரவி உங்கள் ஃபேன் நான் அப்படின்னு என் ஒய்ஃப்கிட்டே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எப்படிப்பட்ட நபர் சார் பழகுவது? ரொம்ப இது வெளியில் பார்க்கணும் வந்து ரொம்ப அரகண்ட்டாக ஃபீல் ஆகும். அவங்க வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குழந்தை நேச்சர் தான்.
அதான் இப்போ அவங்கள வந்து ஒரு ராங் ஆங்கிளில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக டோஸ் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. பட் மற்றபடி எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நேச்சர் தான், ரொம்ப எல்லாத்தையும் டவுன் டு எர்த் இதுதான். பட் அதான் சொல்கிறேன், அவங்கள வேறு மாதிரி அப்ரோச்சோ இல்லை வேறு ஏதோ ராங் கண்ணோட்டத்தில் பார்த்தாங்கன்னா அதுக்கு லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருவாங்க. பட் அவங்களுடைய போர்ட்ரேயல் ஆஃப் தி சினிமா கேரக்டர்ஸ் அண்ட் தி ரியல் லைஃப் வாஸ் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? ஆமாம், டெஃபினட்டாக, அது நோ டவுட் அட் ஆல். இந்த ஃபோட்டோ சார், இது வந்து இது ஜோதின்னு ஒரு படம், மணிவண்ணன் டைரக்ஷன், ஃபர்ஸ்ட் படம் அவருது, அதில் எடுத்த ஸ்டில்ஸ் இது. இது அகெயின் அதே இதுதான், வீட்டில் தனியாக எடுக்கிற விஷயங்கள் தான் அதெல்லாம். அண்ட் ஹவு ஃப்ரெண்ட்லி உங்ககிட்ட இருந்தாங்க? ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி. என்னன்னா இன்னைக்கும் வந்து சில்க்குன்னா உடனே என்ன வந்து கேட்பாங்க, இது நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஃபோட்டோஸு அது இதெல்லாம். ஏன்னா நிறைய எடுத்திருக்கேன் நான். இன்னொன்று என்னென்னா, எந்த அளவுக்கு என் மேலே மரியாதை வச்சுருந்தாங்கன்னா, ஒரு வாட்டி நான் அவங்கள வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அப்ரோச் பண்ணேன். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, அப்போ லேண்ட்லைன் தான், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன ரவி நான் ரசிகன், அவன் வந்து அவ்வளோ பெரிய டெக்னீஷியனு, அவர் வந்து என்னை வச்சு இந்த மாதிரி படம் எடுக்கிறேன்றாரு, செக்ஸ் படம். அது ஆக்சுவலாக அன்று பெய்த மழை மாதிரி ஒரு படம் எடுக்கலான்னு ஐடியாவில் நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, என்ன உடனே என் ஒய்ஃபுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எப்படி வந்து அவர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன் நான், நான் அவரோட ஃபேனு, ஏன் பட்டு இந்த மாதிரி படம் இந்த மாதிரி எடுக்கணுன்றாரு, நான் பண்ணலாம்னு நினச்சா கூட நான் பண்ண மாட்டேன் அவருக்கு, இந்த மாதிரியெல்லாம் அவர் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு ஒரு என் ஒய்ஃப்ட போட்டு கொடுத்தாங்க. அந்தளவுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்தளவுக்கு என் மேலே மரியாதை. அதனால தான் நான் வந்து எங்கள் அம்மா சாவுக்கு அப்புறம் அவங்க சாவுக்கு தான் நான் வந்து சுடுகாடு வரைக்கும் போய் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் இருந்தேன் நான். கடைசியாக எப்போ சார் சந்திச்சிங்க அவங்கள? கடைசியானா இல்லை, அது சாகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நாள் முன்னாடி தான் அது. ஏன்னா அப்போ வந்து நடுவில் என்னென்னா, நான் வந்து வெளியூர் ஷூட்டிங்கு அப்படி இப்படி பிஸியாக இருந்ததுனால அவங்கள மீட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது. அண்ட் அவங்களுடைய மரணம் என்னதான் சார் நடந்தது? இல்லை, அதுதான் அது என்ன, அது புரியாத புதிராக தான் இருக்குது. அது இன்ன வரைக்கும் அதுக்கு ஒன்றும் இதே இல்லை, தெரியல. எல்லாரும் நாமளும் அதுக்கு ஒரு விடை தேடிட்டு இருக்கோம் என்னன்னு பாவம். ஏன்னா அவ்வளோ எந்த யங் ஏஜில் பெரிய விஷயம். என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்க சார் நீங்கள் பார்த்தது? இல்லைங்க, அதான் சொல்கிறேனே, இப்போ இங்கிலீஷ் வந்து அதான் சொல்கிறேன், லோ பேக்ரவுண்டில் வந்தவங்க எப்படி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும், ஆனால் ஒரு டியூட்டரை வச்சு பிரமாதமாக இங்கிலீஷ் பேசுவாங்க. எல்லாம் அசந்து போயிருக்கேன் நான்லாம். அதான் சொல்ல, அதே மாதிரி காஸ்டிங் சென்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக். அதெல்லாம் வந்து ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். அதனால அந்த வளர்ச்சியே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது. இந்த போல்டாக இருப்பாங்க ஜென்ரலாகவே அந்த. அண்ட் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து வைரலாக அப்போ இருந்துச்சுங்களா சார்? இல்லை, இன்ஃபேக்ட் அப்போ கொஞ்சம் தான் நம்ம இதாக இருந்தது. இப்போ தான் அதுக்கு ஒரு, ஏன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பற்றி எல்லாருக்கும் ஒரு இது தெரிஞ்சு, ஒரு மேலே ஒரு இன்னொரு சிம்பத்தி வந்து இப்போ அதை பார்க்கணும், போகணும் அந்த பழைய படங்கள் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. இந்த ஃபோட்டோ இதெல்லாம் தான் வீட்டில் பர்சனலாக எடுக்கிற விஷயங்கள் தான். அது ஒரு இந்த போசஸ்லாம் யார் சார் சொல்லுவா இந்த மாதிரி பார்க்க? இல்லை, ஜென்ரலாக நம்ம இந்த ஆங்கிளில் இப்படி சொல்லுவோம், அதுக்குள்ள அவங்க போஸ் உடனே கிரியேட்டாக ஏதாவது சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆப்பிள் வச்சு கொஞ்சம் கடிச்சிட்டு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் செக்ஸியாக இருக்கும் அப்படின்றது சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி இதுதான். அண்ட் நிறைய ஃபோட்டோ அவங்கள புடவையில் கட்டி. ஆமாம், என்னென்னா எனக்கு எதாவது சொல்கிறேன், எல்லாமே ஒரு வித்தியாசமாக காட்டணுன்ற ஒரு ஆங்கிள் இருக்கிறதுனால எல்லாரும் செக்ஸியாக தான் காட்டுறாங்க. நம்ம ஏன் வந்து அவங்க சாரியோட ஒரு ஹோம்லியாக காட்டணும் கூடாது அப்படின்னு, இதெல்லாம் தான் அவங்களுக்கு என் மேலே ஒரு பெரிய மரியாதை வந்தது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க, அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறது தான் நமக்கு நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் வந்தது அவங்களுக்கு. ஏன்னா அது மாமூலாக வந்து சில்க்குனால போய் கிளாமராக எடுக்கணும் தான் எல்லாருக்கும் அந்த ஐடியா வரும். நம்ம வந்து அந்த ஹோம்லியாக சாரி கட்டி அப்படி எடுக்கணுன்றதுலாம் ஒரு ஆசை வந்தது. பர்சனல் பிஹேவியரில் அண்ட் ஹவு ஷீல் பி இன் தி செட் அந்த மாதிரி அப்படி சார்? இல்லை, அதான் சொல்கிறேன், செட்டில் வந்து கலகலன்னு எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் யாராவது கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து கொஞ்சம் வேறு மிஸ்பிஹேவியருக்கு ஒரு இது சிம்டம்ஸ் தெரிஞ்சாலே அதை அவங்கள நோஸ் கட் பண்ணுவோம், இது பண்ணுவாங்க, அவங்கள நெக்லெக்ட் பண்ணுவாங்க. முடிஞ்சால் ஒரு ஆஷாவே சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. உண்மையில பேசிக்கலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டிஷ் நேச்சர் உள்ள, ரொம்ப ஜாலி பர்சன். ஆமாம், ஜாலியாக இருப்பாங்க. அண்ட் மூவிங் ஆன், நெக்ஸ்ட் செஷன் வந்து இந்த ஃபோட்டோ வந்து
ஒரு தமிழகத்துல மறக்க முடியாத போட்டோக்கள்ல இதுவும் ஒண்ணு. ஏன்னா இளையராஜா சாருடைய ஸ்கோர் ஷீட்லயே இந்த போட்டோஸ் தான் நிறைய வரும். ஸோ அப்படிப்பட்ட போட்டோ, இந்த போட்டோவை எடுத்த தருணம் எப்படி இருந்தது சார்? இல்லை, இது என்னன்னா இளையராஜா ஜென்ரலாகவே ஏதாவது எடுத்துகிட்டே இருப்பேன் நான். ஏன்னா இளையராஜா அன்னக்கிளியில் டைம்லேருந்து அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடியே வந்து அவர் கச்சேரி எல்லாம் பண்ணும்போது என் குருநாதர் அனுப்பிச்சு நான் போய் ஃபோட்டோஸ் எடுப்பேன் நான். ஆக்சுவலாக எங்கள் குருநாதரோட ஆஃபீஸுக்கு அடுத்த தெருவில் தான் என்னமோ இருந்தாங்க அவங்க. அப்போ வந்து எங்கள் குருநாதர்கிட்ட சொல்லி இது மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபர் அனுப்புங்கன்னு சொல்லி, அப்போ இன்ஃபேக்ட் அந்த அளவுக்கு தெரியாது. அப்புறம் அந்த அன்னக்கிளி பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயமானார். ஏன்னா எம்ஜி வல்லமன்றவர் ஃபிலிமாலயா பத்திரிகை ஆசிரியர். அவர் ஃபிலிமாலயா வந்து பஞ்சநாச்சலத்துக்கு அதில் ஒரு லிங்க் இருக்குது அவரோட இது. அதனால் அதுக்கு அன்னக்கிளிக்காக போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்துடுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அன்னக்கிளி இளையராஜாவுக்கு அதை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கினா போய் ரெக்கார்டிங் தேட்டரில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். அதுலேருந்து அவர் இன்னும் பார்க்க அது எடுத்து பார்த்ததுலேருந்து அதுக்கப்புறம் நிறைய எடுத்துகிட்டே இருப்போம் நம்ம. இந்த ஃபோட்டோ ஆமாம், இது வந்து அன்னக்கிளி படத்தினுடைய ரிஹர்சல் டைம் நினைக்கிறேன். ஸோ கூட கங்கைமரன் சார் கிட்டார் ரொம்ப சின்ன வயசுல இருக்காரு. ஆமாம் ஆமாம், ரொம்ப அதான் சொல்ல வெரி பிகினிங்கில் வந்து யாரும் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்னு கூட ஒரு ஃபீல் வராத அளவுக்கு தான் அவரோட அப்பியரன்ஸ் இருந்தது. நான் வந்து எக்ஸ்ட்ரானரி கிஃப்ட் நமக்கெல்லாம் அதில் பெருமை. அவர் கூட அவ்வளோ நாளில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம். அப்போ என்னென்னா நம்ம ஃபோட்டோஸும் அது மாதிரி இங்கே வாங்கன்னா சலிக்காமல் வருவார். நம்ம ஏதாவது வித்தியாசமாக எடுக்கணும், வாங்க இங்கே வாங்க, அந்த பீச்சுக்கு வாங்க, அங்கே ரோட்டில் ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி கமல்ஹாசன்லாம் காசு போடுற மாதிரிலாம் எடுத்தோம். அதுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக வந்தார், வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போஸ்ட் பண்ணுவார். இன்ஃபேக்ட் அவருக்கு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோ பயங்கர டேஸ்டான ஃபோட்டோகிராஃபர் அவர். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரானரி ஃபோட்டோகிராஃபர். அவர் பார்த்துருக்கீங்களா சார் ஃபோட்டோஸ்? சிலது பார்த்துருக்கேன், சிலது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பிஸியில் அவரை மீட் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோ பிரமாதமாக எடுப்பார். அதனால அவருக்கு அந்த நம்ம எடுக்கிற டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறோன்றதை வந்து அவருக்கு ரொம்ப லைக் பண்ணி. கங்கைமரன் சார், அவரை பற்றி கங்கைமரன் மாதிரி ஒரு நன்றியுள்ள நான் பார்க்க முடியாது. அப்படி ஒரு நல்ல மனிதர். ஆரம்ப காலத்துலேருந்து அவர் தான் வந்து ரொம்ப நம்மளை என்கரேஜ் பண்ணவர். அவரும் நம்மளை பற்றி பெருமையாக சொல்லுவார். நீங்கள் தான் எங்களை வந்து வெளியில் அறிமுகப்படுத்திருக்கீங்க, எங்கள் முகத்தை வந்து இல்லைன்னா யாருக்கும் தெரியாது அது அப்படின்றது எல்லா இதுலேயும் சொல்லுவார். எல்லா இன்டர்வியூலையும் எல்லா இதுலேயும் என்னை பற்றி சொல்லுவார். அதே மாதிரி இப்போ நடிகர் மோகனை வந்து அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன் நான், இந்த பயணங்கள் முடிவதில்லைக்கு. அதை வந்து ஈவன் மோகன் கூட சொன்னாரா இல்லை எங்கேயும் அது வரைக்கும் சொன்னதா தெரியல. பட் கங்கைவன் எல்லா இன்டர்வியூலையும் என்னை பற்றி சொல்லுவார். அதுக்கு மேலே என்னென்னா கங்கைவன் படங்கள் நிறைய படம் நான் ஒர்க் பண்ணேன். கரகாட்டக்காரன், ஊர் விட்டு ஊர் வந்து, செண்பகம் இதெல்லாம் ஒர்க் பண்ணேன். அவர் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அவரோட மச்சான் தான் அவரோட மேனேஜரு மதிவானன்னு. அவர்கிட்ட சொன்னாரான், நீங்கள் ரவியை வந்து எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணவர், அதனால் மறக்காமல் அவர் எல்லா படத்துக்கும் அவரை ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு அவர் மதியம் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போ தான் எனக்கு அவர் மேலே அவ்வளோ இன்னும் மரியாதை வந்தது. ஏன்னா சினிமாவில் என்னால் பெரிய டைரக்டர் ஆனவங்க இருக்காங்க, பெரிய நடிகர் ஆனவங்கலாம் இருக்காங்க, பட் அவங்கெல்லாம் கூட சொன்னது இல்லை. பட் இவர் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லுவார். அண்ட் இந்த ஃபோட்டோ இன்னொரு கம்போசிங் செஷன் வித் ராஜா சார், ஆமாம், பாரதிராஜா சார். ஆமாம், அவங்க அதில் ஆரம்பத்தில் இவர் பாரதிராஜா படங்கள்லாம் இவர் தானே இது. அதனால் அவர் ரெக்கார்டிங், இன்ஃபேக்ட் இளையராஜா ரெக்கார்டிங் எப்போ இருந்தாலும் நான் அந்த தேட்டருக்கு போகாமல் இருக்க மாட்டேன் நான். ஏன்னா அட்லீஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறோமா இல்லையோ அந்த சவுண்டு அப்படியே கேட்டுட்டு இருக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. பாரதிராஜா சார் பற்றி சில வார்த்தைகள் அவரோட. இல்லை, பாரதிராஜா வந்து நம்ம என்ன சொல்றது, அவர் ஒரு லெஜெண்ட். நீங்கள் பணியாற்றிய படங்கள்? இல்லை, நான் பண்ண முடியல. ஏன்னா அது பெரிய ரெக்ரெட் பண்ணுறேன், இன்ன வரைக்கும் பண்ண முடியல. நடுவில் கூட ஒரு வாட்டி சொன்னேன் நான். ஏன்னா ஆக்சுவலாக அந்த அலைகள் விடுதலைக்கு வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் ஃபோட்டோ ஷூட்லாம் அப்போ சில ஆர்டிஸ்ட்லாம் அவர் இளையராஜா பிரதர் பாஸ்கர் ஆஃபீஸில் தான் இதெல்லாம் எடுத்தோம். என்னன்னா கடைசி நேரத்தில் என்னன்னா எனக்கு அப்போ வந்து பாரதிராஜாவா மகேந்திரனா, நான் மகேந்திரன் படம் நிறைய கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த படம் பண்ணுறதா அந்த படம் பண்ணுறதா, ஏன்னா அதில் என்ன இது வந்ததுன்னா, இப்போ பாரதிராஜா அந்த ஒரு படம் தான் நம்ம ஸ்டில்லு. இவரை விட்டுட்டு அங்கே போனோம்னா கண்டினியூஸாக அவர் படத்துக்கு கிடையாது. அடுத்தது தெலுங்கு படம் பண்ணுறாரு, அதுக்கு வேறு ஃபோட்டோகிராஃபர் இப்படிலாம் இருந்தது.
இது நம்ம மகேந்திரன் கண்டினியூஸாக நம்ம தான் பண்ணுறோம், அதனால எதுக்கு இது இங்கே இதை விட்டுட்டு அங்கே போகணுன்ட்டு அதே டேட்டில் இங்கே மகேந்திரன் மெட்டின்னு ஒரு படம் பண்ணார். அதனால அது வேண்டாம்னு சொல்லிட்டு இதை ஒர்க் பண்ணேன். அஃப்கோர்ஸ் இது நல்ல அருமையான படம், மெட்டி லைட்டிங் கீட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாரு அசோக்குமார். அதில் ஒர்க் பண்ணேன். பட் அதனால அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ஒர்க் பண்ண முடியல. அதுலேருந்து அப்படியே லிங்க் விட்டு போச்சுன்னா அவருக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தோம், அது கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் அப்படி தான், ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா அப்புறம் கண்டினியூஸாக ஒரு ஃபோட்டோகிராஃபரை கண்டினியூ பண்ணுவாங்க. அதனால் அதுக்கப்புறம் அப்படி இருக்குது. எனக்கு இன்னொரு பாலிசி என்னென்னா, இன்னொருத்தர் ஒர்க் பண்ணுற இதுக்கு மேலே நான் அந்த டைரக்டர் கூட பார்க்க கூட போக மாட்டேன் நான். ஏன்னா அவங்க தப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு. அதனால அது அவாய்ட் பண்ணிடுவேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த போட்டோ இன்னொரு கம்போசிங் செஷன். பட் ராஜா சார், வைரமுத்து சார் அண்ட் பாரதிராஜ் சார், ஒரு மறக்க முடியாத தமிழ் திரையுலகத்தில் ஆமாம் 3 பேரும் பெரிய தமிழ் திரையுலகத்தையே ஒரு கலக்கிய கூட்டணி. ஆமாம். அண்ட் இவங்களை பற்றி வைரமுத்து சார் பற்றி சொல்லுங்க சார். இல்லை, வைரமுத்து சார் எனக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லை. ஆரம்ப காலத்தில் எடுத்திருக்கேன், அப்புறம் இவர் ராஜா கூட வச்சு எடுத்திருக்கேன், அப்புறம் தனியாக எடுத்திருக்கேன். அந்த மாதிரி தான் நமக்கு இருக்க முடிய. அதுக்கப்புறம் என்னென்னா நான் வந்து ரொம்ப போய் அதுக்கப்புறம் எடுத்தோன்னே வந்தோம் அவ்வளோதான் இருக்கும் வழி. அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணுறது போகிறது அந்த இது இல்லாதனால அப்புறம் லிங்க் இல்லாமல் நமக்கு. பட் ஆனால் நல்ல காம்பினேஷன், அது திருப்பி அவங்க ஒன்றா சேரணும்னு என்னோட ஆசை. இளையராஜா சாருடைய மறக்க முடியாத தருணங்கள்லாம் ஏதாவது சொல்லுவீங்களா சார்? இல்லை, அது ஜென்ரலாக வந்து அவரோட பழகின நாட்களே வந்து நமக்கு மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் தான். என்னென்னா இப்போ கடைசியாக எனக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு யூடியூப் இதுக்கு இன்டர்வியூ எனக்கு கொடுத்தாரு. என்னை பற்றி இது பண்ணார். அதில் ரொம்ப உயர்வாக சொன்னார். அதுவே எனக்கு பெரிய அவார்டு கொடுத்த, ஆஸ்கர் அவார்டு கொடுத்த இது ஃபீல் இருக்குது. அவ்வளோதான். இவர் இது வந்து என்னை எம்ஜி வல்லவன் சொல்லணும் இவரை மறக்காமல். ஏன்னா இவர் தான் எனக்கு வந்து ஸ்டில்ஸ் ரவி, முன்னாடி வந்து ரவி சுபா ப்ராக்கெட்டில் வரும். நான் ஃபிலிமாலய பத்திரிகையில் என்னை வந்து ரொம்ப அந்த காலத்தில் நான் ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபராக தான் வந்தேன் சினிமாவுக்கு. அப்போ வந்து என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணவர் இவர் தான். அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது. ஏன்னா நல்ல வித்தியாசமாக ஃபோட்டோ எடுத்தால் உடனே பப்ளிஷ் பண்ணுவார், என்னை பற்றி எழுதுவார். எம்ஜி வல்லவன் அவர் டைரக்ட் பண்ண படத்தோட ரெக்கார்டிங் அது. அவர் தான் எனக்கு ஸ்டில்ஸ் ரவின்ற பேர் கொடுத்தது. அது முன்னாடி இல்லைன்னா வெறும் ஸ்டில்ஸு ரவி, ஸ்டில்ஸ் சாரதி இப்படி தான் இருக்கும். இது ஸ்டில்ஸ் ரவின்னு ஒன்றா போட்டு இன்னைக்கு அதை 2 பிரிக்க முடியாமல் பண்ணது அவர் தான். இந்த போட்டோ நிறைய பேர் உள்ள இருக்காங்க. மனோபாலாம் இருக்காரு. மனோபாலா படத்துக்கு நான் நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணேன். அவரும் நல்ல அருமையான டைரக்டர். இதுல வேற யாருன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? இல்ல இது மனோபாலா, மணிவண்ணன் இருக்காரு பின்னால. இவங்கெல்லாம் அசிஸ்டன்ஸ். அவங்கெல்லாம் எஸ்பிபி சாரு. இது எஸ்பிபி சாருக்கு நிறைய போட்டோஸ். எஸ்பிபி சார் இல்ல எடுத்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தான் எடுத்தேன்னா 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. மனதில் உறுதி வேண்டும், அதுக்கு அது ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சிகரம் இல்லை, நம்ம கேளடி கண்மணி ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா எங்கே பார்த்தாலும் ரொம்ப இதாக பேசுவார். பட் என்னன்னா எனக்கு அதுலேயும் ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. என்னென்னா அவர் இறக்கிறதுக்கு ஒரு 4-5 மாதம் முன்னாடி தான் நான் நினச்சேன் அவர் வந்து வித்தியாசமாக இந்த மாதிரி இளையராஜா எடுத்தோம்ல அந்த மாதிரிலாம் எடுக்கலாம், போய் பிஃபோர் கோவிட் இருக்கலாம்னு ஐடியா பண்ணேன். பட் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் ஹேவ் ஹிஸ் ஃபோன் நம்பர். பட் எனக்கு தெரிஞ்ச ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அவர் ஒரு இது வச்சுருக்காரு, ஒரு எஸ்பி ஃபேன்ஸ் கிளப் ஒன்று. சரி, அவர்கிட்ட நம்பர் கேட்டு வாங்கி இவரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லைன்னா அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி அவரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் எடுக்கணும்னு தான். கரெக்டாக அந்த டைம் பார்த்தா கோவிட் வந்துச்சு, லாக்டவுன். அதில் அப்போ எங்கே போய் பார்க்க முடியாது, பண்ண முடியாது அப்படின்றது ஆகி போய் கடைசியில் இந்த நியூஸ் கேட்டோன்னு ரொம்ப ஷாக்குன்னு எல்லாருக்கும் பெரிய ஷாக் தான் அவரோட இழப்பு இது. பட் இருந்தாலும் நமக்கு அது அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுச்சுன்றது அது ஒரு நமக்கு இன்னொரு இது இருந்தது. உங்களுடைய திரை பயணத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்த பொழுது எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் பணியாற்றிய முதல் நபர்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா சார்? அவரோட பணியாற்றிய அனுபவங்கள், அவர் நீங்கள் அசிஸ்டண்டா என் குருநாதர் வந்து சுபாஷ் சுந்தரம் தான். ஆமாம், அவர் ஆனந்தவுடன் மணியன் தயாரித்த 3 படத்துக்கு அவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அதில் தான் நான் ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அசிஸ்டண்ட்டாக. அவர்கிட்ட அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான். ஏன்னா ஆக்சுவலாக என்னோடய ஃபோட்டோகிராஃபிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கே போனால் என் குருநாதர் வந்து ஸ்டாண்டை வச்சுட்டு, அப்போல்லாம் அந்த காலத்தில் ஸ்டாண்டு போட்டு தான் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, கேமரா அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் எடுப்பாங்க. ஏன்னா அது ஸ்டடி சொல்லி எடுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ எடுக்கும்போது அவர் ஒரு இந்த லோ ஆங்கிளில் அப்படி வச்சுருந்தார் அவர். அப்போ உடனே எம்ஜிஆர் சொன்னார், கொஞ்சம் மேலே தூக்குங்க, இன்னும் கேமரா சுந்தரம் பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார் அவரை. சுந்தரம் பிள்ளை கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஹைட் தூக்குங்க, கேமரா ஹைட் தூக்கி
அவரோட ஹைட்டுக்கு இது இங்கேருந்து முதல்ல இருந்தது, இது இந்த ஹைட்டுக்கு கொண்டு வந்துட்டார். ஏன்னா அப்புறம் தான் தெரிஞ்சு அவருக்கு இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சம் சத தொங்கும் அந்த காலத்தில் கட்ட அந்த அந்த பீரியட் ஆஃப் டைம். ஆமாம், இது இதே வினை அந்த டைம்லலாம், அந்த படத்து டைம் தான். அதை வந்து அவாய்ட் பண்ணணுன்ட்டு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அது அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சு நம்மளும் அந்த மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வேலை எடுக்கக்கூடாதுன்றது நான் அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதே மாதிரி பல்லாண்டு வாழ்க்கைன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அது என்னன்னா ஒரு ஒரு கலசாபுரம் ஒரு ஊரில் ஷூட்டிங் கர்நாடகாவில் ஒரு செட்டு போட்டிருந்தாங்க, அதில் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் இது ஒரு இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் ஒருத்தன் வந்து ஒரு பாக்ஸ் கேமரா வச்சுட்டு எம்ஜிஆரை வந்து ஃபோட்டோ எடுத்தான். அவர் உடனே அவனை கூப்பிட்டாரு. வான்னா வந்தா என்னன்னா, இல்லை கேமரா கொடுங்கண்ணா. அவர் ஆசையாக கொடுத்தான். கேமரா வாங்கி அந்த காலத்தில் ஃபிலிம் தானே, அப்படியே எடுத்து கேமரா ஓப்பன் பண்ணி இந்த ஃபிலிமை ஃபாக் பண்ணிட்டார். அவ்வளோ வெயில் பட்டுதுன்னா அவர் எல்லாம் எடுத்ததெல்லாம் போயிடும். ஏன்னா சொல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, என்னன்னா அவரை பற்றி ஒரு ராங் ஆங்கிள் ஸ்டில் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறாள். ஏன்னா ஒரு காலத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் குருநாதர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாகராஜ ராவ்னு ஒரு பெரிய லெஜண்ட் ஃபோட்டோகிராஃபர், அவர் தான் அவர் படத்துக்கு எல்லாம் ஒர்க் பண்ணார். ஏன்னா அவர் இந்த மாதிரி டிஃபெக்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணி எடுக்கக்கூடியவர்ன்றதால அவர் கான்ஃபிடென்ட்டாக எல்லா படத்துக்கும் சொல்லுவார். பட் இந்த படம் தான் ஆனந்தோட மணியன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவர் வந்து இவர் சுபாஷ் சந்திரன் வந்து ரொம்ப அவருக்கு பெட்டுனால அவர் ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணார். அதனால என்னன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம அப்போ தான் கற்றுக்கிட்டோம் அதெல்லாம். ஏன்னா இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றது. அண்ட் அவரை பற்றி தப்பாக ஒரு இமேஜ் வரக்கூடாதுன்னு ரொம்ப அதில் குறியாக இருந்தார் அவர். உங்களுடைய ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்த ஃபோட்டோ கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. இல்லை, அது வந்து என்னென்னா நம்ம அப்போ தான் அவர் ஏடிஎம்கே கட்சி ஆரம்பிக்கிற டைம். அப்போ ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபரை நான் வந்து எங்கள் குருநாதர் அனுப்பிச்சிருந்தார். அந்த ஈவெண்ட்டை எல்லாரும் ப்ரெஸ் பீப்புளெலாம் மீட் பண்ணார். சத்யா ஸ்டுடியோலாம் நடந்தது. அது நான் வாசலில் எல்லாரும் ப்ரெஸ் பீப்புளெலாம் உட்காந்துருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சட்டுக்குள்ளே ராதா சலுஜாவும் எம்ஜிஆரும் சாங் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து டக்குன்னு சும்மா இல்லாமல் அப்படி உள்ளே போய் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இது முந்தானியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அது நான் சும்மா ஆக்ஷனில் அப்போ கிளிக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஸ்டாண்ட் போட்டு தான் எடுக்கணும். நமக்கு அப்போ வந்து ஆக்ஷன் கொஞ்சம் கற்றுக்கிட்டதுனால ஆக்ஷனில் அப்படி எடுத்து அன்றைக்கி குருநாதர்கிட்ட கொண்டாந்து கொடுத்தோன்னா அவர் தான் உடனே இமீடியட்டாக அந்த பத்திரிகைகள்லாம் கொடுத்துருவாரு. கொடுத்து ஏதோ மக்கள் குரல் அதிலே வந்துடுச்சு. அது வந்தோடனே உடனே ஆரம் வீரப்பன் ஃபோன் பண்ணி எப்படி ஆய்வு எப்படி கேட்காம இந்த மாதிரி. ஏன்னா அது வந்து அவர் ராங்காக ஒரு ஸ்டில் இல்லை, அது இப்போ இதை பிடிச்சி எடுக்கிற மாதிரி முந்தானியை பிடிச்சி எடுக்கிற மாதிரி. அதனால் யார் இது ஆய்வுன்னு சத்தம் போட்டால் இல்லை தெரியாமல் எடுத்துட்டான் பையன் அப்படின்னு சொல்லி எங்கள் குருநாதர் சமாளிச்சிட்டார்.